இன்றைக்கி நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கடுத்தது சோம்பு போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்குங்க. எண்ணெயில் இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடுங்க. இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் 2 கரண்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்காங்க. மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நண்டு சேர்த்துக்கோங்க. இதில் நண்டு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அது நல்லா மசாலோட மிக்ஸ் ஆகட்டும். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10-15 நிமிஷம் கூட வேக விடலாம். நண்டு தொக்கு சுவையாக ரெடி ஆகிடும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி.